ஒரு 1.5 வருஷங்களா காய்கறி சென்னைக்கு பயணம் இதுல என்னோட ஃபார்ம் அப்படின்ற இதுல வந்து 8 வருட பயணம். எப்படி பண்ணனா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்ற இதுல பார்த்தா குழு மூலமா என்னென்ன இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி மட்டுமே ஒரு 25 ஏக்கர் நம்ம வந்து இப்ப இந்த தடவை பயிர் பண்ணியிருக்கிறோம். இது இப்போ வந்து நம்ம கீரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீரை வந்து 300 கிராம் அளவு வந்து 10 ரூபாய் அப்படின்ற பேசிக்ல இப்போ முருங்கை கீரை கொடுத்துருக்கோம். இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பெட்டிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வணக்கம்ங்க, நான் விக்கிரவாண்டி பக்கத்தில் தென்பேர் புதுப்பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு 5 ஏக்கரில் 8 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஞாயிறு இயற்கை உழவர் குழு அப்படின்ற நேமில் வந்து ஒரு 30-40 பேர் சேர்ந்து இயற்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு குரூப்பை ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷங்களாக காய்கறி சென்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோடய ஃபார்மு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 50 சென்ட்டில் வந்து மீன் கொட்டை பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 சென்ட்டில் வந்து கோழி வளர்க்குறோம். ஒரு 100 சிறுவிடை கோழி வந்து வளர்த்துட்ருக்குறோம். கொஞ்சமாக முயல் காடை கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் மாடு வளர்த்துட்ருக்கோம். ஒரு 5 மாடு வளர்த்துட்ருக்குறோம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 ஆடு வளர்த்துட்ருக்குறோம். சின்னதாக தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே எப்படி வரணும் அப்படின்ற ஒரு விவசாயி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளியில் போய் வாங்காமல் நம்மளோட தேவையை நம்மளே எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே ஒரு சூழலில் வர்றதுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து எது பண்ணனா லாபகரமாக பண்ண முடியும் அப்படின்றதில் வந்து நம்ம பண்ணி பார்த்துட்ருக்குறோம். இதுதான் இப்போதைக்கு எங்களோட ஃபார்மில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ஏக்கர்லேருந்து 1.5 ஏக்கர் வரைக்கும் காய்கறி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20 சென்ட் அளவில் வந்து கீரை வகைகளை பண்ணிகிட்ருக்குறோம். இது மூலமாக எந்த அளவுக்கு வருமானம் எடுக்க முடியும், என்ன அடுத்த ஒரு ஃபார்மர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா லாபகரமாக, அதாவது நான் 8 வருட பயணம் இதில் இயற்கை விவசாயம் அப்படின்ற இதில் வந்து 8 வருட பயணம். 8 வருட பயணங்களில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் புதுசாக இன்றைக்கி வர நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. அதுவும் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அதாவது எது முக்கியம் அப்படின்றத தேடி போனவங்க எல்லாம் இப்போ வந்து சாப்பாடு மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத தேடி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே வரவங்களை வந்து நஷ்டம் இல்லாமல் எந்த வகையில் போனால், சரியான வழியில் போனால் மட்டும் நம்ம லாபகரமாக இதை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு 15 சென்ட்டு மட்டும் கொடி பந்தல் காய்கறி பண்ணியிருக்கிறோம். அந்த 15 சென்ட்டில் எந்த மாதிரியான லாபம் எடுக்க முடியும், என்னென்ன எப்படி பண்ணினா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்ற இதில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 650 கிலோ காய்கறி எடுக்க முடியுது. 15 சென்ட்டு பந்தல் காய்கறிலேருந்து 650 கிலோ காய்கறி எடுக்க முடியுது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதோட பீரியட்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 மாத காலங்கள் தான். 4 மாத காலங்களில் இன்றைக்கி 650 கிலோ வந்து நம்ம வந்து காய்கறி எடுக்க முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி வெண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்ட்லேருந்து நம்ம எப்படி எடுக்க முடியும், ஒரு இளம் விவசாயி உள்ளே வராங்க அப்படின்னா 20 சென்ட் மட்டும் பண்ணுனா அவங்களோட இன்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ட்ரையல் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கத்திரி, இப்படி என்னென்ன வகையில் பண்ணுனா ஒரு ஏக்கரில் நம்ம வந்து ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோங்க. நாம் இப்போ குரூப்பாக இணைஞ்சு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோங்க இல்லைங்களா, அந்த 25 பேர் காய்கறி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 25 பேர்கிட்டேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் எடப்பா ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் நிறுவனங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து மற்ற ஆர்கானிக் ஸ்டோருக்கு அங்கே லோக்கலில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நல்ல முறையில், அதாவது ஒரு 9 மாதங்களாக நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நம்மகிட்ட காய்கறி வந்து 30 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துகிட்ருக்குறாங்க. கீரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஆன் ஸ்பாட்டு, அதாவது நம்மளோட நிலத்துக்கே வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. குறைஞ்சது ஒரு 100 கட்டு காய்கறி, 100 கட்டு கீரை, 100 கிலோ காய்கறி நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் இடத்துலேருந்து இன்புட் வருது அப்படின்னா நிச்சயமாக வண்டி அனுப்பி, அதாவது விக்கிரவாண்டி செஞ்சு எங்களை சுற்றி இருக்கிற ஊருக்குள்ளேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியும். எதனால் இந்த ஏரியா கேட்குறோம் அப்படின்னா சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். நம்ம சென்னை அப்படின்னும் போது பைபாஸ் 2 ஹவர்ஸ்க்குள்ளே போகணும். அதாவது காலைல 5 மணிக்கு இங்கே எடுக்கிறாங்கன்னா 10 மணிக்கு அவங்க தட்டுக்கு சாப்பாடு போகணும் அப்படின்றது தான் எங்களோட இது. அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இந்த சென்னை நம்ம விக்கிரவாண்டியை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து காய்கறிக்காக தேர்ந்தெடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இன்னமும் ஃபார்மர்ஸ் வந்து, அதாவது நிறையா பேர் மார்க்கெட்டை வந்து தெரியாமல் தான் நிறைய பேர் இதில் நஷ்டமாகறாங்களே. விவசாயிகள் வருவாங்க, எல்லாம் உற்பத்தியெல்லாம் பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ண பொருளை விற்க தெரியாமல் தான் இருப்பாங்க. கொண்டு போய் சாதாரண மார்க்கெட்டில் போடும்போது என்ன ஆகும், 5 ரூபா
ரூ. 7. கீரை கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 3 4 கூட கேட்குறாங்க. ரொம்ப இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்ட பொருள் வந்து போகலை அப்படின்றதுல ஒரு 3 மாதம் 5 மாதம் ஓட்டுவாங்க. அப்புறம் அதோட இது வந்து அவங்களுக்கே வந்து நஷ்டம் ஆகுது அப்படின்னும் போது நிறுத்திடுறாங்க. இதுதான் வந்து விவசாயிகளோட பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு குரூப்பாக இணைஞ்சு பண்ணும்போது இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து 8 வருட இதில் வந்து எதெல்லாம் தப்பு நடக்கக்கூடாதுன்றதை தான் அதிகமாக பார்த்துருக்குறோம். தப்பு எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அதை வந்து சரி பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் சரி வியாபாரிக்கும் சரி நஷ்டம் இல்லாமல் பண்ணுறது என்ன அப்படின்றத வந்து சரி பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதுதான் இப்போ முதல் கட்டமாக நம்ம எடுத்து பண்ணியிருக்கிறது வந்து இப்போ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னும் போது கோழி பண்ணிகிட்ருக்குறோம். கோழி அப்படின்னும் போது நான் வந்து ஒரு 100 கோழி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ கோழியை வந்து எந்த மாதிரி வந்து விவசாயிங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாக அதிகமாகக்கூடாது. இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 100 கோழி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷெட்டு போட வேண்டியது இருக்குது, செலவு வைஸாக அதிகமாகுது. அப்படி இல்லாமல் சின்ன லெவலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 25 ஃபார்மருக்கு வந்து ஆளுக்கு ஒரு 15 கோழி வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்கள்ட்டேருந்து முட்டையை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதாவது நம்ம கோழியை வந்து வாங்கி கொடுக்குறது வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து கோழி குஞ்சுங்களாக வாங்கி கொடுத்துறோம். ஒரு ரூ. 65 ரூ. 70 ரேஞ்சில் உள்ள கோழி குஞ்சுங்களை வந்து நம்ம வாங்கி கொடுத்துறோம். ஒரு ஃபார்மர் அப்படின்னும் போது ரூ. 1000 அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து முட்டையாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த முட்டையை வந்து காசு கொடுத்து தான் நம்ம அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ரூ. 9 10 ரேட்டுக்கு அவங்கள்ட்டேருந்து முட்டையை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸால் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 2000 வந்து சாதாரணமாக முட்டையை விற்கிற மூலமாக அவங்க வந்து வருமானம் எடுக்கிறது எப்படி அப்படின்றதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். விவசாயம் இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே எல்லா விவசாயியும் வரணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அடுத்து ஆடு, அதே மாதிரி ஆடும் யோசிச்சிருக்கோம். ஒரு ஃபார்மருக்கு ஒரு 4 ஆடு வாங்கி கொடுக்குறது, அவங்கள்ட்டேருந்து ஒரு அவங்களோட இதுக்கு என்ன தேவையோ அந்த செலவுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள்ட்டேருந்து குட்டியாக வைக்கிறது. இப்போ 2 குட்டி போடுது அப்படின்னா ஆளுக்கு ஒரு குட்டி அப்படின்ற பேசிஸில் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்குள்ளே இன்னொரு விவசாயியும் வர வைக்கிறதுக்கு என்ன காஸ்ட் வைஸாக அவங்களுக்கு கம்மி பண்ணுறதும் எப்படி அப்படின்றத வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இதுதாங்க இப்போ குரூப்பாக இணைஞ்சு பண்ணுறதுனால நடக்கக்கூடிய பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தா இதுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தனி ஒருவராக எடுத்து நம்ம இதை வந்து நான் மட்டுமே 5 ஏக்கர் பண்ணிடுறேன், காய்கறி நான் மட்டுமே சப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு கொண்டு போகும்போது மட்டும்தான் அங்கே ஃபெயிலியர் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இயற்கை விவசாயம் அப்படின்னும் போது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறது மூலமாக நம்ம இது பண்ணுறோம், இந்த பூச்சி எனக்கு புதுசாக வந்திருக்குது, இது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், இன்புட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒருத்தவங்க வந்து பகிர்ந்துக்கிறது மூலமாக நிறையா நிச்சயமாக லாபகரமான ஒரு இயற்கை விவசாயத்துக்குள்ளே போக முடியும். நிறைய விவசாயிகள் இன்னும் வரணும், இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம மார்க்கெட்டிங்கையும் கையில் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் நம்ம பூர்த்தி செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உளவி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற நேமில் தனியாக பண்ணி அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி இந்த மாதிரியான எல்லா பொருளையும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விவசாயி அப்படின்னா 5 ஏக்கர் பண்ணுறாங்கன்னா 1 ஏக்கர் தான் காய்கறி பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத சில பேர் எள்ளு போடுவாங்க, சில பேர் கடலை போடுவாங்க, சில பேர் மில்லட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட பொருளையும் மற்ற பொருளையும் எப்படி விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற இதில் வந்து நம்ம உளவி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற நேமில் ஆரம்பித்து தனியாக அவங்களுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக அவங்க வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து 70 ரூபாய்க்கு அவங்கள்ட்டேருந்து வாங்கி நம்ம 80 ரூபா 85 ரூபா ரேஞ்சுக்கு வெளியில் விற்று கொடுக்குறோம். நம்மளோட டிரான்ஸ்போர்ட் செலவு இதை வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாகவும் ஒரு விவசாயியாக தன்னிறைவாக நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செஞ்சிட்ருக்குறோம். ஒரு குரூப்பாக ஆரம்பித்ததில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஒரு விவசாயியாக தனிப்பட்ட முறையில் செய்யாமல் ஒரு குரூப்பாக ஆரம்பிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத வந்து விவசாயிகளும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளோட இதை வந்து நம்ம நல்ல வழியில் தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 5 பேரோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 45 பேரோடு இருக்கிறோம். இன்னும் நிறைய விவசாயிகள் வர்றதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. கால சூழ்நிலை இதனால் சில பேருக்கு வந்து மாடு வளர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ மாடு என்னால் வளர்க்க முடியலை மேடம், எப்படி நான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வருது, விவசாயம் அப்படின்னாலே மாடு இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு யூனிட்டாக நம்ம தனியாக பண்ணலாம். மாடு வளர்க்குறவங்கள்ட்டேருந்து சாண கோமியத்தை வச்சு அவங்க பஞ்சகாவியா ரெடி பண்ணி கொடுக்குறது, பத்திலை கசாயம் ரெடி பண்ணி கொடுக்குறது, சில பேர் ஒரு ஃபார்மர் வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்கள்ட்டேருந்து எப்படி ஒரு இடமா கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் எப்படி பகிர்ந்து கொடுத்து எதெல்லாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நிறையா பேர் இதனால் வந்து பண்ணாமல் இருந்தவங்க கூட இப்போ மாறி இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர்றாங்க. ஏன்னா விவசாயம் அப்படின்னாவே உடனே மாறினதுக்கு காரணம் வந்து ஈஸியாக ரசாயன உரத்துக்கு மாறினதே இதனால தான்.
விவசாயிகள் வந்து உடனே போனாங்க, கடையில் கேட்டாங்க, மருந்து கிடச்சிச்சு, வாங்கி அடித்தாங்க. ஸோ அதே இதை நம்ம பண்ணிடுவோம், இயற்கையில் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ணுவோம் அப்படின்ற இதில் வந்து நாங்கள் இப்போ பத்திலை கசாயம், பஞ்சகாவியெல்லாம் நாங்களே இப்போ கொடுக்க ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இப்போ செஞ்சி, திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து வர்றாங்க. இன்னமும் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது விக்கிரவாண்டியை சுற்றி இருக்கிற 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த விவசாயியாக இருந்தாலும் என்னோட தொடர்பு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வரும். ஸோ நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அதாவது இன்புட்லேருந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது இதுலேருந்து விதைகள்லேருந்து அறுவடை முதல் எல்லா விதையும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். விற்பனை வாய்ப்பையும் சேர்த்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். எந்தெந்த வகையில் வந்து அதாவது கோழி, ஆடு, மீன், சில பேர் வந்து மீன் கூட பண்ணுறாங்க. மீன், காய்கறி, நெல்லுலேருந்து விதை, அரிசி எல்லா வகையிலையும் நம்ம வந்து சேல் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றத ஒரு விவசாயியாக நான் தெரிஞ்சதுனால அதுக்கான இன்புட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்கள். இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களும் கால் பண்ணுங்கள். நமக்கு பொருள் தேவைப்படுது அப்படின்றவங்களும் கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளாக ஹோல்சேல் ரேட்டில் நேரடியாக ஒரு விவசாயிகள்கிட்டருந்தே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். குழு மூலமாக என்னென்ன இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கவுனி மட்டுமே ஒரு 25 ஏக்கர் நம்ம வந்து இப்போ இந்த தடவை பயிர் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா பண்ணியிருக்கிறோம். சில பேர் வந்து சேலம் சன்னா நட்டுருக்குறாங்க, கருங்குருவை நட்டுருக்காங்க, மாப்பிள்ளை சம்பா நட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் வந்து நம்ம இந்த தடவை வந்து விதைகள் நம்மளே வாங்கி கொடுத்து நம்ம சில பேரை வந்து பண்ண வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் பொன்னியும் பண்ணியிருக்காங்க. சில பேர் என் இடத்துல நாங்கள் வந்து பொன்னியவே பண்ணி பழகிட்டோம் மேடம், இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்கோம், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சில பேர்கிட்ட பொன்னியவே நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோம். பொன்னியிலேயே 2 வகை இருக்குது இல்லைங்களா, வெள்ளை பொன்னி, நாட்டு பொன்னின்னு. ஸோ என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ, சில பேர் எல்லாமே ஃபுல்லாக ரெட் ரைஸாக சாப்பிட முடியல, எங்களால் சாப்பாட்டுக்கு வெள்ளை அரிசியாக கொடுங்க, நாங்கள் பொன்னியே சாப்பிட்டு பழகிட்டோம், ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ பொன்னியவே இயற்கை முறையில் எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு அது ஒரு 10 ஃபார்மரை வந்து நம்ம ரெடி பண்ணி அவங்கள வந்து பொன்னி ரகம் வந்து பண்ண வச்சுருக்குறோம். ரெகுலராக இயர் எண்டு ஃபுல்லாகவுமே எங்களால் என்னென்ன ரைஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறோம், ப்ரைஸ் லிஸ்ட் வச்சு அவங்களுக்கு வச்சுருக்குறோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரகம்லாம் கொடுக்க முடியும், ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ரெகுலராக வந்து இயர் எண்டுக்கும் ஃபுல்லாக வந்து பல்சஸ்ஸு, ஆயிலு, பருப்பு வகையிலேருந்து எல்லா வகையுமே நம்ம வந்து பருப்பில் வந்து உளுந்து, துவரை, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி என்னென்ன பருப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். நிலக்கடலை கூட நிறையா பேர் வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலக்கடலையை வந்து இப்போ ஒரு 50 ஏக்கர் நிலக்கடலை நம்ம குரூப்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எண்ணெயாகவும் கொடுத்துட்ருக்கோம், பருப்பாகவும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்ணி இயர் எண்டு ஃபுல்லாகவுமே எப்படி எங்களால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து சில இதை வந்து இது பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இதில் வந்து கஸ்டமர்ஸோட அளவு வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்க. நமக்கு வந்து காய்கறிகளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து காய்கறி நம்ம எங்களை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து காய்கறி பண்ணுறவங்க, இயற்கை முறையில் மாறணும்னு நினைக்கிறவங்க கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட உங்களோட காய்கறிகளையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை அதிகமானால் மட்டும்தான் இதை வந்து நல்ல முறையில் வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியும். இந்த இயற்கை விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ தான் மக்களுக்கு வந்து நல்ல பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தன்னிறைவான ஒரு இதுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும், நாமளும் நமக்கு தேவையானதை பண்ணி நம்ம மக்களுக்கும் நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம வந்து எடுத்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்னும் காய்கறி பண்ணுறவங்களோட ஃபார்மர்ஸோட இது வந்து நமக்கு தேவைப்படுது. நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கே தெரியாமல் நிறையா சுற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இன்னும் நாங்களும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்கன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம காய்கறி இது பண்ணுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம். ஒரு ஏக்கர் இடம் இருக்கிறவங்களால கட்டாயமாக 30,000 வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதில் வந்து என்னென்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து ஆலோசனையை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு 30 சென்ட்டில் வந்து 5 லேயர் மாடல் அப்படின்றத வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை, மா, பலா, வாழை, கொய்யா, சீத்தா, நெல்லி, இந்த மாதிரியான பல வகைகள் மரங்கள் இருக்குது. ஒரு 30 சென்ட்டில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா இதுவும் அதுலேருந்தே கிடைக்கணும். பல மரங்கள்லேருந்து, காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்னென்ன, அதில் இப்போ ஊடு பயிராக நம்ம வந்து கத்திரி பண்ணியிருக்கோம், மிளகாய் பண்ணியிருக்கோம், தக்காளி பண்ணியிருக்கிறோம்,
வெண்டை பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி என்னென்ன ஒரு ஃபேமிலிக்கு தேவையோ 30 சென்ட் இடம் இருந்தால் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து காயிலேருந்து கனியிலேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடியதுக்கு என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ட்ரையல் அண்ட் எரராக பார்த்துருக்கோம். ஒரு 30 சென்ட்டு சில பேர் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர், கும்பகோணம் இந்த ஏரியாவில் வந்துலாம் 5 லேயர் மாடல் பண்ணி கொடுங்க எங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபியூச்சர் பிளானும் அது இருக்குது. நம்மளை ஃபார்மர்ஸே சேர்ந்து எப்படி வந்து அந்த 5 லேயர் மாடலை வந்து இன்னொருத்தவங்க ஃபீல்டில் போய் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றதையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. நம்ம அப்பப்போ வந்து உளவி ஆர்கானிக்ஸ் அப்படின்றதுல வந்து நம்ம பயிற்சி வந்து எப்பப்பெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அந்த யூடியூப் சேனல் பாருங்கள், அதில் வந்து எப்பப்போ பயிற்சி போடுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும். உளவி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற நேமில் வெப்சைட் கூட இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்மராக வந்து நம்ம குரூப்பில் வந்து நிறைய அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறையா பேர் இந்த ஃபார்மிங்குள்ளே வந்தவங்க ஃபுல்லாகவுமே வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளேருந்து வந்தவங்க தான். ஸோ நமக்காக நம்மளோட பொருளை ஃபார்மர்ஸோட பொருளை டேரெக்டாக அதாவது இன்னொருத்தவங்களோட இது இல்லாமல் நம்ம விற்கிறது எப்படி அப்படின்றதில்ல. ஐடி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு உதவியாகவும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்கள சேலும் பண்ணுறதுக்கான இதை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸும் சொல்லிக்கிறோம். இதில் நிறைய பேர் இதில் என்டர் ஆகி எங்களுக்கு நல்ல வருமானத்தையும் ஒரு விவசாயிங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இயற்கை விவசாயத்துக்கு மாறினது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயமா இதில் இருக்குது. அதாவது 5 ரூபாய்க்கு விற்ற பொருளை 30 ரூபாய்க்கு விற்று கொடுத்து ஒரு விவசாயியை வந்து மகிழ்ச்சி அடைய செஞ்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ அரிசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு வந்து பொன்னி நெல்லை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி 60 ரூபா ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் எங்களை வந்து நல்ல முறையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து அந்த ஐடி ஃபார்மர்ஸுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மூலமாக நம்ம காய்கறிக்குள்ளே ஊடு பயிராக வந்து முருங்கை பண்ணியிருக்கோங்க. முருங்கை கீரையும் சரி, முருங்கை காயாவும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இதில் முருங்கை விதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் விதை வந்து 470 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. இப்போ கிலோ அப்படின்னு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 5000 ரூபா ரேட்டு வருதுங்க. இப்போ முருங்கை விதையோட ரேட்டு நம்ம ஃபார்மருக்கு நம்மளே கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம முருங்கை விதை வந்து முத்த விட்ருக்குறோம். விதைக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். பெரும்பாலும் இப்போ வந்து நம்ம கீரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீரை வந்து 300 கிராம் அளவு வந்து 10 ரூபா அப்படின்ற பேசிக்கில் இப்போ முருங்கை கீரை கொடுத்துருக்கோம். முருங்கை கீரை வந்து நம்ம சென்னை பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆஞ்சி கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ கட்டும்போது கொட்டிக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பயோ கவரில் இதை வந்து சின்னதாக ஆஞ்சி நம்ம கொடுத்தோம். ஸோ ஆஞ்சி கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா 100 கிராம் அளவே அவங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. ஒரு 2 பேர் ஃபேமிலிக்கு வந்து 100லேருந்து 150 கிராமே வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு 300 கிராம் 10 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இப்போ நம்ம சென்னைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். 1.5 வருஷத்துக்கு முன்னால் மல்டிகிராப் சிஸ்டம் மூலமாக வந்து உள்ளத்தனைய உயர்வு யூடியூப் சேனல்லேருந்து அது மூலமாகவே நிறைய ரீச் கிடச்சிச்சு. எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற பேஸே எங்களுக்கு வந்து அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா மீடியாவும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க மூலமாக நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸு அதாவது ஃபார்மரும் கிடைச்சாங்க, மார்க்கெட்டிங்க்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு, கஸ்டமரும் கிடைச்சாங்க. நிறையா வந்து இது மூலமாக நாங்கள் வந்து டெவலப் பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் இது மூலமாக நம்ம வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.